ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாகைக்களம் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் அரசு தேர்வுகளுக்கான அனைத்து வகுப்புகளும் வீடியோவாக அப்லோட் செஞ்சிட்ருக்கோம். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்களை எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். கூடவே ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு போகலாம். இந்த கிளாஸில் அசோக சக்ரா மற்றும் கீர்த்தி சக்ரா விருதுகள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இந்திய அரசால் வழங்கப்படும் அமைதிகால வீரதீர விருதுகளில் அசோக சக்ரா மிக உயர்ந்ததாகவும் அடுத்தபடியாக கீர்த்தி சக்ரா கொடுக்குறாங்க. கீர்த்தி சக்ராவுக்கு அடுத்ததாக சௌரிய சக்ரா விருதும் கொடுக்குறாங்க. இந்த விருதுகள் இந்திய அரசுகள் 2 வகையாக பிரித்து கொடுக்குறாங்க. ஒன்று போர்க்கால வீரதீர விருதுகள், இன்னொன்று அமைதிகால வீரதீர விருதுகள். இந்த போர்க்கால வீரதீர விருதுகள்ங்கிறது போர் நடக்கிற சமயத்தில் எதிரிக்கு எதிராக போர் புரிந்தவர்கள், வீரதீர செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கொடுப்பது தான் போர்க்கால வீரதீர விருதுகள். அந்த வரிசையில் முதலாக பரம்வீர் சக்ரா, இரண்டாவதாக மகாவீர் சக்ரா, மூன்றாவதாக வீர் சக்ரான்னு 3 விருதுகள் கொடுக்குறாங்க. அதுக்கு இணையாக அமைதிகால வீரதீர விருதுகளில் அசோக சக்ரா முதலாவதாகவும், இரண்டாவதாக கீர்த்தி சக்ரா, மூன்றாவதாக சௌரிய சக்ரா விருதுகள் கொடுக்குறாங்க. எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ளாத சூழ்நிலை, அதாவது அமைதியான சூழ்நிலைகளில் மிக உயர்ந்த தியாகம் மற்றும் அசாத்திய துணிச்சல் வெளிப்படுத்துபவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த அமைதி காலத்தில், போர் நடக்காத அமைதி காலத்தில் எதுவும் பேரிடர் காலமோ இல்லை அசம்பாவிதங்கள், பயங்கரவாத தாக்குதல்கள் எதுவும் நடக்குதுன்னா அந்த சமயத்தில் யார் வீரதீரமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா விருதுகள் கொடுக்குறாங்க. இந்த அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம். விருதுகளின் வரிசையில் அமைதிகால விருதுகள்லேயே மிக உயர்ந்தது அசோக சக்ரா, இரண்டாவதாக கீர்த்தி சக்ரா சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் சௌரிய சக்ரான விருதும் கொடுக்குறாங்க. போர்க்கால இணையான விருது, அதாவது பரம்வீர் சக்ராவுக்கு இணையாக நம்ம அசோக சக்ரா கருதலாம். இது கீர்த்தி சக்ரா மகாவீர் சக்ராவுக்கு இணையாக கொடுக்குறாங்க. இந்த அசோக சக்ரா முதல்ல அசோக சக்ரா வகுப்பு 1ன்னு அந்த பேரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கீர்த்தி சக்ரா அசோக சக்ரா வகுப்பு 2ன்னு கொடுத்துட்ருக்காங்க. முன்னுரிமை அடிப்படையில் பார்த்தோம்னா அசோக சக்ரா பரம்வீர் சக்ராவுக்கு அடுத்ததாகவும், கீர்த்தி சக்ரா அசோக சக்ராவுக்கு பிறகு 4வது இடத்துலையும் உள்ளது. இந்த இரு விருதுகளின் பொதுவான தன்மைகள் என்னென்னு பார்த்தா, இதுக்கு யார் யார் எலிஜிபிள்னா ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினர், காவல்துறையினர், பொதுமக்கள்னா அனைவருக்கும் இந்த விருதுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. சாதனை பார்த்தோம்னா தீவிரவாத எதிர்ப்பு, பணைய கைதிகளை மீட்பது அல்லது போர் முனைகளிலிருந்து விலகி செய்யப்படும் அசாத்திய துணிச்சல்களுக்கு இந்த மாதிரி விருதுகள் கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு எப்பப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னா குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று இந்த அறிவிப்புகள் மற்றும் விருதுகள் கொடுக்குறாங்க. வருடத்திற்கு 2 முறை இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விருதை வழங்குறது யாருன்னா நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் இந்த விருதுகள் எல்லாமே வழங்குறாங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தலைப்பிலேயே நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.